இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். 9ஆம் வகுப்பில் குடிமியல் பகுதியில் 2வது பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துக்கான முழு விளக்கம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் முழுமையாக கவனித்தா போதும், ஒரே டைம் பார்த்தா கூட போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் 3 தலைப்பு பற்றி பேசுகிறாங்க. தேர்தலை பற்றியும் பேசுகிறாங்க, அரசியல் கட்சிகளை பற்றியும் பேசுகிறாங்க, அழுத்த குழுக்கள்னால் என்னங்கிறதையும் பேசுகிறாங்க. நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேர்தல். இந்திய தேர்தல் முறை என்பது இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. இங்கிலாந்து நாட்டில் என்ன பின்பற்றுறாங்களோ அந்த முறையை எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இதை கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இங்கிலாந்து நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். உலகத்துடைய மிகப்பெரிய மக்களாட்சி நாடு என்பதும் இந்தியா தான். இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க. நவீன இந்தியாவானது ஜனவரி மாதம் 26, 1950ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்தியா எப்போ குடியரசாக மாறுச்சோ அப்போ தான் நவீன இந்தியா உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்வில் இதையும் கேட்கலாம். இதை கொடுத்துட்டு சுதந்திர தினத்தையும் கொடுத்துட்டு எது நவீன இந்தியாவின் தொடக்கம்னு கேட்டால் நாம் மாட்டிக்குவோம். ஸோ பார்த்துக்கோங்க, எப்போ குடியரசாக மாறுச்சோ அப்போ தான் நவீன இந்தியாவானது தொடங்குகிறது. இந்தியாவில் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் இருக்குது. அதை பற்றி அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்புடைய 15வது பகுதி 15 குறிப்பிட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 324 ஆரம்பித்து 329 வரை இருக்கிற பிரிவுகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பகுதினா 15வது பகுதி, பிரிவுன்னா 324 ஆரம்பித்து 329 வரைக்கும் தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைந்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324 வழிவகை செய்கிறது. ஸோ 324 அப்படிங்கிற பிரிவு, இந்த பிரிவின்படி தான் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது தன்னிச்சையான அமைப்பு. இதை தேர்வில் கேட்பாங்க. தன்னிச்சையான அமைப்புன்னா இது பார்த்தோம்னா சுதந்திரமான ஒரு அமைப்பு, யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. இதை தேர்வில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது. அப்போ பார்த்தோம்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போ யார் கரண்ட்டில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்களோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தேர்தல்களை நடத்துவாங்க. சரி, எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க, எப்படி தொகுதிகளை வரையறை பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை பண்ணுறது, அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களையும் எல்லாத்தையுமே பார்க்குறது யாருன்னா நாடாளுமன்றம். அவங்க தான் சட்டம் போடுவாங்க. பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகுதியை முடிவு பண்ணுறது, திரும்ப எல்லாத்தையுமே அலைன் பண்ணுறது எல்லாமே பாராளுமன்றத்துடைய பொறுப்பு. அவங்க சட்டம் போடுவாங்க, அதன்படி தேர்தல் ஆணையம் அந்தந்த பகுதிக்கு தேர்தலை நடத்துவாங்க. அடுத்து பாருங்கள், மாநில சட்டசபை தேர்தல்னால் அது சம்பந்தமான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை பண்ணுறது, இதையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா மாநில சட்டசபை பார்த்துக்குவாங்க. மாநில லெவல்னால் மாநிலம் பார்த்துக்கும், மத்திய லெவல்னால் மத்திய அரசாங்கம் பார்த்துக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இவங்க தேர்தலை நடத்துவாங்க. அடுத்தது இதை பற்றிய ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். முற்காலத்தில் தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை அப்படிங்கிற முறை இருந்திருக்கு. அந்த முறையின்படி கிராம சபை உறுப்பினர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. குடவோலை முறை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். இது சோழர்களோட தொடர்புடையது. உள்ளாட்சி கிராம சபைக்கு ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்தல் நடைமுறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இது நோட் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்துடைய தலைவர்னா பிரதமர், அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். இது தேசிய லெவலில். மாநில லெவலில் அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர், அரசின் தலைவர் ஆளுநர். சரி, இந்த பிரதமர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை யார் தேர்வு பண்ணுறாங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தின் கீழவையான மக்களவை, லோக்சபா, இவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், அதாவது பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்கும், கீழவை மேலவை. கீழவை உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் பிரதமரை தேர்வு பண்ணுவாங்க. அவர் தான் அரசாங்கத்துடைய தலைவர். அடுத்து ஒரு முக்கியமான தினம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜனவரி 25 என்பது
தேசிய வாக்காளர் தினம். அடுத்து இந்திய தேர்தலில் கொண்டு வரப்பட்டிருக்கிற 2 முக்கியமான அம்சங்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று நோட்டோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவிபேடு. இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துடலாம். நோட்டோ அப்படின்னா இதனுடைய விரிவாக்கம் நன் ஆஃப் த எபோவ். இதையும் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. நோட்டோவுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கலாம். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நன் ஆஃப் த எபோவ். சரி, இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க? இந்திய தேர்தல் நடத்தி விதிகள் சட்டம் இருக்குது. 1961 கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம். இந்த சட்டத்துடைய பிரிவு 49(o) அப்படிங்கிற விதியின்படி தான் நோட்டோவை கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு யாருக்கும் வாக்கு செலுத்த விருப்பம் இல்லைன்னா நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடலாம். நோட்டோவுடைய சிம்பல் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டோ சின்னம்னா இதுதான் நோட்டோவுடைய சின்னம். நம்ம இந்த சின்னத்தை அமுத்தணும். ஆனால் இதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நம்ம போன உடனே நோட்டோவுக்கு ஓட்டு போட முடியாது. நம்ம அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி நம்ம அதுக்கான ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் நோட்டோவுக்கு ஓட்டு போட முடியும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தான் முதல் முறையாக நோட்டோ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. 2014 நோட்டோவை கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். ஸோ 2014 கொண்டு வந்திருக்காங்க, 14வது நாடாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், விவிபேடு. இதுக்கான விரிவாக்கம் என்னென்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது நம்ம போட்ட ஓட்டு கரெக்டாக அந்த நம்பருக்கு தான் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த விவிபேடு. இங்கே பாருங்கள், இந்த மிஷின் தான் விவிபேடு. இதுக்கான தமிழ் அர்த்தம் பாருங்கள், வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. இதையும் கேட்கலாம். இந்த விவிபேடை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அதையும் 2014 தான் பொதுத் தேர்தலில் கொண்டு வந்தாங்க. ஸோ ரெண்டையுமே பாருங்கள், நோட்டோ விவிபேடு ரெண்டையுமே 2014 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டுமே புதுமையான அம்சம். அடுத்து இந்தியாவில் இருக்கிற தேர்தல் வகையை பார்க்கலாம். இந்தியாவில் 2 வகையான தேர்தல்கள் இருக்குது. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல் அப்படின்னா 18 வயது நிரம்பிய அனைவருமே வாக்கு செலுத்தி தன்னுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. நேரடி தேர்தல் மூலமாக நம்ம என்னென்ன தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்கள். எம்பி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நேரடி தேர்தல். நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இதுலேயும் நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. நிறைகள் என்னென்ன இருக்குது? வலுவான மக்களாட்சி அமைப்பாக இது இருக்குது. ஏன்னா மக்கள் நேரடியாக அவங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்வு பண்ணுறாங்க. மக்கள் அரசியல்லையும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இதனுடைய குறைகள் அப்படின்னா அதிகமான செலவு கொண்டதாக இருக்குது. எல்லாரும் ஓட்டு போடணுன்னா அரசாங்கம் அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், அதிகாரிகளை நியமிக்கணும், ஏகப்பட்ட செலவாகும். அதே மாதிரி பொய்யான தகவல் மூலமாக மக்கள் திசை திருப்பவும் செய்யப்படலாம். தேர்தல் ஆணையத்துக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா அங்கே தேர்தல் நியாயமாக நடக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதும் கடினம்தான். அடுத்து பாருங்கள், மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதுவும் நடக்கலாம். அடுத்து மறைமுக தேர்தல். இதை பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பிரதிநிதித்துவ தேர்தல்னால் குடியரசுத் தலைவர் தேர்தலை சொல்லலாம். மக்கள் டைரெக்டாக ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுடைய பிரதிநிதிகள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. நாம் எம்எல்ஏ, எம்பி அவங்கள தேர்வு பண்ணோம் இல்லைங்களா, அவங்க ஓட்டு போட்டு தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம டைரெக்டாக ஓட்டு போட மாட்டோம். சரி, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. பெரிய நாடுகளுக்கெல்லாம் இந்த முறை தான் செட் ஆகும். இதுலேயும் நிறைய நெகட்டிவ் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா குதிரை பேரம் நடக்கலாம். அதாவது பணத்தை வாங்கிட்டு அவங்க ஓட்டு போட்டுடலாம், மக்கள் கேட்க முடியாது. குறைந்த மக்களாட்சி முறை கொண்டதாகவும் இருக்குது. நிறைகள் குறைகள்லாம் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் குழாம், எலக்டோரல் கொலேஜ்னு சொல்லுவாங்க, இதன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்வில் கேட்டிருக்காங்க. வாக்காளர் குழாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் குழாம்னு சொல்லுவாங்க. சரி, யார் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துடைய 2 அவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பாராளுமன்றத்தில் கீழவை லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். 2 அவையிலும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸ்டேட்டில் நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம்ல, அவங்களும் ஓட்டு போடுவாங்க.
அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலும் இருக்குது, புதுச்சேரி, இந்த 2 யூனியன் பிரதேசம் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது. அதில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு பாயிண்டை கவனிங்க, நியமன உறுப்பினர்கள் இந்த குழுவில் அங்கம் இடம்பெற மாட்டார்கள். அதாவது நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவங்க ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசியல் கட்சிகளை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம முடிஞ்சது, தேர்தலை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சி அப்படிங்கிறதுல 3 அங்கங்கள் இருக்கும். ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியில் தலைவர் இருப்பார், செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த 3 அங்கமும் சேர்ந்து தான் ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 3 வகையான அரசியல் கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சி முறை இருக்குது, இரு கட்சி முறை இருக்குது, பல கட்சி முறை இருக்குது. ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சி இருந்தால் அதை ஒரு கட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் 2 கட்சி இருந்தால் 2 கட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் பல கட்சிகள் இருந்தால் பல கட்சி முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கட்சி முறை என்பது சீனாவில் இருக்குது, கியூபாவில் இருக்குது, முன்னாள் சோவியத் யூனியனில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அது மட்டும்தான் எப்பயுமே ஆட்சி நடத்தும். இந்த நாடுகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை தேர்வில் கேட்கலாம். அடுத்து 2 கட்சி முறை. 2 கட்சி முறைனா ஒரு நாட்டில் 2 கட்சி இருக்கும், யாரோ ஒருத்தர் மாறி மாறி ஆட்சி அமைப்பாங்க. அமெரிக்காவிலையும் இந்த முறை இருக்குது, இங்கிலாந்துலேயும் இருக்குது. அடுத்து பல கட்சி முறை. பல கட்சி முறைனா பல கட்சிகள் ஒரு நாட்டில் இருக்கும். எடுத்துக்காட்டு இந்தியாவை சொல்லலாம், இலங்கை, ஃப்ரான்ஸு, இத்தாலி, இங்கெல்லாமே பல கட்சி முறை இருக்குது. அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். தேசிய கட்சினா தேசிய லெவலில் இருக்கும், மாநில கட்சினா அந்த மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். முதல்ல தேசிய கட்சியை பார்த்துடலாம். ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது, 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படின்னு பேர் வாங்கிச்சுன்னா அந்த கட்சி தேசிய கட்சி தான். 4 மாநிலங்களில் மாநில கட்சியை இருக்கணும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி தான் ஆகணும். அடுத்து 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். 2017 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அது அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதை தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்கில் குறைஞ்சபட்சம் 6% வாங்கியிருக்கணும். அதாவது மினிமம் 4 ஸ்டேட்டுங்க, 4 ஸ்டேட்டில் செல்லத்தக்க வாக்கில் 6% வாங்கியிருந்தால் அது தேசிய கட்சின்னு அறிவிக்கலாம். அல்லது மக்களவையில் குறைஞ்சபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும், 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கணும். இந்த 3 ஆப்ஷனில் எதையோ ஒன்றை கம்ப்ளீட் பண்ணால் அந்த கட்சியை தேசிய கட்சின்னு அங்கீகரிப்பாங்க. 2017 நிலவரப்படி 7 கட்சிகள் இருக்குது. அடுத்து மாநில கட்சியை பார்க்கலாம். மாநில கட்சின்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கும், இதை பிராந்திய கட்சிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த தேசிய கட்சி, பிராந்திய கட்சி, இது அங்கீகாரம் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான். இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சின்னம் கொடுப்பாங்க, அந்த சின்னத்தில் வேறு யாருமே நிற்க முடியாது. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கட்சியின் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே காமனான விஷயந்தான், இது நமக்கு தேவையில்லை. அடுத்து எதிர்க்கட்சியின் பங்கு. எதிர்க்கட்சி என்பது மக்களாட்சி சிறப்பாக செயல்பட உதவுகிறது. மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி இருக்கும். எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினெட் அமைச்சர் தகுதி வழங்கப்படும். இதை தேர்வில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்காருன்னா அவருக்கு கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிற பதவியை கொடுப்பாங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்கு கொள்வார். ஸோ இவரையும் கேட்டுட்டு தான் அந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ண முடியும். மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவரை நியமிக்கிறாங்க அல்லது உறுப்பினர்களை நியமிக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரை கேட்பாங்க, அவரும் சஜஷன் பண்ணணும். அடுத்து நம்ம 3வது டாபிக்குள்ளே போகிறோம், அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவானது. அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, அமெரிக்காவில் தான் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற வார்த்தையானது உருவாகிருக்கு. அழுத்த குழுக்கள் அப்படின்னா பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும். அதாவது பப்ளிக்கு நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுறது தான் அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்களை நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அழுத்த குழுக்கள் வேறு, அரசியல் கட்சிகள் வேறு, ரெண்டுமே வேறு வேறு. அழுத்த குழுக்கள் தேர்தலில் போட்டியிடாது, ஆனால் தேர்தலில் அவங்க அழுத்தத்தையும் கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அழுத்த குழுக்களை பார்க்கலாம். இந்தியாவில் தற்பொழுது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் இருப்பதை போன்றோ அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பதை போல் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடைஞ்சதாக இல்லை. வளரலை, ஆனால் நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் 10 வகையான அழுத்த குழுக்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? வணிக குழுக்கள் இருக்குது, தொழிற்சங்கங்கள் இருக்குது, விவசாய குழுக்கள் இருக்குது, தொழில் முறை குழுக்கள் இருக்குது, மாணவர் அமைப்பு இருக்குது, மத அமைப்பு இருக்குது, பழங்குடி அமைப்பு இருக்குது, மொழி குழுக்கள் இருக்குது, கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள் இருக்குது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள் இருக்குது. இது நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னா புரியும் உங்களுக்கு. இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் என்னென்ன குழுக்கள்ங்கிறத வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வணிக குழுக்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, FICCIன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த FCCI என்பதும் ஒரு வணிக அழுத்த குழு. அடுத்து பாருங்கள் தொழிற்சங்கங்கள். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், AITUC இருக்கு இல்லைங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்த குழு தான். அடுத்து விவசாய குழுக்கள். உதாரணம் பாருங்கள், அகில இந்திய விவசாயிகள் சங்கம், AIKS, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்த குழு தான். அடுத்து தொழில் முறை குழுக்கள், தொழில் சார்ந்த அழுத்த குழு. உதாரணம் இந்திய மருத்துவ சங்கம், அவங்களாம் பாருங்கள் ஒரு குழுவை வச்சுருக்காங்க, IMA. அடுத்து மாணவர் அமைப்புகள், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், AISFங்க. அடுத்து மத அமைப்புகள் இருக்காங்க பாருங்கள், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இது பார்த்திங்கன்னா ஒரு மத அமைப்பு. பழங்குடி அமைப்பு, உதாரணம் இளம் பதாகா சங்கம். அடுத்து மொழி குழுக்கள், இப்போ தமிழ்ச்சங்கம் அமைக்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அழுத்த குழு தான். கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள், உதாரணம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இது நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அடுத்து பாருங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள், உதாரணம் நர்மதா பச்சோவோ அந்தோலன், இதையும் நம்ம சொல்லலாம். இந்த குழுக்கள் எதனோடு தொடர்புடையது அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்தியாவில் அழுத்த குழுக்களின் செயல்பாடு. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு சங்கமாக அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் வேணும்னா ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட அழுத்தம் கொடுத்து வாங்குவாங்க. அரசுடைய கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவாங்க. அதாவது நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தா நான் ஓட்டு போடுவேன், இல்லை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதன்படி அழுத்த குழுக்கள் அரசியல்லையும் அழுத்தத்தை உருவாக்குவாங்க. மறைமுக முடிவுகள் எடுப்பதில் இவங்க ரொம்ப செல்வாக்கு செலுத்துகிறாங்க. அடுத்து அரசியலில் பங்கேற்பு. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரசியலின் மற்றொரு முகம் என அழுத்த குழுக்களை கூறலாம். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மனுக்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற செயல்பாடுகள் மூலமாக மக்களுடைய ஆதரவை திரட்டுறாங்க. அதன் மூலமாக அரசியல்லையும் மாற்றத்தை உருவாக்குறாங்க. கல்வியிலையும் நிறைய பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட் கிடையாது. கொள்கை உருவாக்கத்திலும் அழுத்த குழுக்கள் இவங்க செயல்படுறாங்க. இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்குங்க. அடுத்து மக்கள் குழுவும் பங்கேற்பும், இதில் வந்து கண்டென்ட் இல்லை, இதை பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. சரி, நம்ம அடுத்து புக் பேக் கொஷினை பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள், கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாட்டுடைய தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை இங்கிலாந்து. இங்கிலாந்துடைய தேர்தல் முறையை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வியை பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்த வினா பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 324 படி தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? இதற்கான பதில் 15வது பகுதி. அடுத்த வினா பாருங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று, இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. இது சரியான்னு கேட்டால் இது சரிதான். அடுத்த காரணம் பாருங்கள், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது.
இதுவும் சரிதான். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியாக விளக்குகிறது என்பது தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 2014 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நோட்டோ விவிபேட் ரெண்டையுமே ஒரே வருஷம் தான் அறிவித்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அங்கே தான் உருவாகியிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. நிறைய இருக்குது, கரெக்டு. காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. இதுவும் சரிதான், ரெண்டும் சரிதான். ஆனால் ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர், விளக்கம் இல்லை. அடுத்த இது பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25 அனுசரிப்பாங்க. அடுத்த வினா. இந்தியாவில் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. பல கட்சிகள் இந்தியாவில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். அடுத்தது. நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது டேஸ். இது ஒரு அழுத்த குழுங்க. அடுத்தது பொறுத்துக. தேசிய கட்சி எத்தனை இருக்குங்க? தேசிய கட்சி 7 இருக்குது. ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. 2 கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்குது. அழுத்த குழுக்கள் உதாரணம் வணிக குழுக்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை நேரம் கிடைக்கும்போது இன்னும் ஒரு 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பாஞ்சிரும். நீங்கள் கஷ்டப்படலாம், படிக்க தேவையே இல்லை. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க.